உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி தேவருக்குரியதே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் 23ஆம் வாரத்திலே புதன்கிழமையிலே லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி தேவருக்குரியது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையாக அமைந்திருக்கிறது. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளை பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்று கூறினார் என்று பார்க்கின்ற பொழுது, முதல் காரணம், ஏழைகள் கடவுளை சார்ந்திருக்கிறார்கள். ஏழைகள் தங்கள் வாழ்வாதாரம், பாதுகாப்பு, எதிர்காலம் அனைத்தும் தமக்குள் இல்லை என்பதை உணர்கிறார்கள். அவர்களுக்கு வேறு துணை இல்லாததால் முழுமையாக கடவுளையே சார்ந்திருக்கிறார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளை பேறு பெற்றோர் என்கிறார். இரண்டாவது, செல்வத்தில் அல்ல கடவுளில் நம்பிக்கை வைக்கிறார்கள். பணக்காரர்கள் தங்கள் செல்வத்தில் நம்பிக்கை வைப்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஏழைகள் தமக்குள்ள குறைபாடுகள் வழியாக, இயலாமைகள் வழியாக கடவுளை அதிகம் நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர்கள் அடிக்கடி ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர் ஆகியவரை இறைவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று எசாயா 61ஆம் அதிகாரம் 1 இறை வார்த்தையில் எடுத்துரைக்கின்றார். இயேசுனுடைய வாழ்வும் தனது பணி அறிவிக்கும் போது ஏழைகளுக்கு அவர் இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கு அவர் ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான்காவதாக, ஏழ்மை பணிவின் அடையாளமாக இருக்கிறது. ஏழை என்பது வெறும் பொருளாதார நிலை மட்டுமல்ல, கடவுளிடத்தில் முழுமையான பணிவும் தாழ்ச்சியும் கொண்டு வாழும் மனநிலை. அத்தகைய ஒரு மனநிலைதான் ஏழைகளுடைய வாழ்வில் அமைந்திருக்கிறது. எனவே தான் ஆண்டவரும் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்கின்றார். இறுதியாக, கடவுளின் இறை ஆட்சியில் எதிர்மதிப்பு. உலகம் செல்வந்தர்களை, புகழ் பெற்றவர்களை உயர்த்துகிறது. ஆனால் கடவுளுடைய இறையாட்சி மதிப்பது தாழ்ச்சியும் கடவுளை நம்பிக்கையுடன் சார்ந்து வாழ்வதையும் தான். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இறையாட்சி இத்தகையோருக்குரியது என்று குறிப்பிடுகின்றார். குறிப்பாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே யாரெல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படியெல்லாம் ஏழையாக அல்லது ஏழைகளைப் போல வாழ முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக, பணம், சொத்து, அதிகாரம் இருந்தாலும் இவையெல்லாம் கடவுளிடமிருந்து கொடுக்கப்பட்டவை என்று நினைக்கும் மனநிலை வேண்டும். எப்போதும் கடவுளை நம்பி தன்னை உயர்த்தாமல் தாழ்மையோடு நடந்து கொள்வது. எடுத்துக்காட்டாக, ஒரு பெரிய தொழிலதிபர் தனது செல்வத்தில் பெருமை கொள்ளாமல் ஏழைகளுக்கு பங்கிட்டு உதவுகிறார் என்றால் அவர் ஏழ்மையின் மனம் கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். இரண்டாவதாக, பகிர்ந்து வாழ்தல். எப்படி என்றால், என்னிடம் அதிகம் இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற மனம். செல்வம் சேமிப்பதற்காக அல்ல, சேவை செய்வதற்காக. எடுத்துக்காட்டு, நம்முடைய அண்டை வீட்டாருக்கு ஒருவருக்கு உடல் நோய் வந்தால் அவருக்கு மருத்துவ செலவில் நம்ம உதவி செய்ய முடியும். அதே போலவே தாழ்ச்சியும் கருணையும். தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளாமல் பிறரை மதிப்பது. உலக மதிப்பு, புகழ் தேடாமல் கடவுளுடைய சித்தம் செய்ய முனைவது. எடுத்துக்காட்டாக, சமூகத்தில் உயர்ந்த பதவி இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடும் மனநிலை. இறுதியாக, நீதிக்காக ஏங்குதல். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீதியையும் உண்மையும் கடவுளுடைய சித்தத்தையும் முன்னிலைப்படுத்துவது. எப்படி அதிகம் சம்பாதிப்பது என்ற கேள்விக்கு முன்னால் எப்படி நீதியாக சம்பாதிப்பது என்ற கேள்வியை கேட்டு ஏழ்மையின் மனம் கொண்டவர்களாக இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். பொருளாதார நிலையிலே நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம். நல்ல குடும்பம் அமைந்திருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் நீங்கள் கடவுள் முன்பாக உங்களை தாழ்த்துகின்ற பொழுது, கடவுள் முன்பாக எல்லா வாழ்வில் நடைபெறக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும்
கடவுளுக்கு முன்னிலை கொடுத்து கடவுளை சார்ந்து வாழ்கின்ற பொழுது நாம் அனைவருமே இறைவன் தரக்கூடிய இறையாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய அன்றாட வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலே ஏழை மனம் என்று சொல்லுகின்ற பொழுது பிறருக்கு தேவையிலே உதவி செய்வது, பிறர் கண்ணீரில் இருக்கிறார் அவர்களுக்கு ஆறுதலான ஒரு சில வார்த்தைகள் கூறுவது, பிறருடைய வளர்ச்சிக்கு நம்மால் முயன்ற உதவியை செய்வது, பிறருக்கு நாம் துன்பத்தை கொடுக்காமல் அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு தான் உண்மையிலேயே இறை ஆட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே இந்த நாளிலே சிறப்பாக நாம் எளிய மனம் கொண்டவர்களாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, நம்முடைய சிந்தனை சொல் செயல்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, உண்மையான சீடர்களாக சீடத்திகளம் வாழ இந்த நாளிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.